அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட பாவக்காய் செடி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு வெயில் காலம்லாம் முடிஞ்சு இப்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாடி போயிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? ஒரு பாவக்காய் பாருங்க எவ்வளோ அழகா நல்லா இருக்கு. நல்லா ஹெல்த்தியா இருக்கு. காய் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த காய் கீழ தரையில ஒட்டி இருந்ததுனால, தொட்டுட்டு இருந்ததுனால கீழ மட்டும் கொஞ்சம் வாடி இருக்கு. மிச்சபடி ரொம்ப நல்லா இருக்கு காய். கீழ இன்னொரு பாவக்காய் விழுந்துருச்சு. அதுவே பழுத்து கீழ விழுந்துருச்சு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 செடி. 3 செடியிலருந்து மொத்தமே 2 பாவக்காய் தான் கிடைச்சிருக்கு. அதுலயும் 1 வந்து இப்ப அது செடிய தொட்டோனே அது வந்து கீழ போய் விழுந்துருச்சு. நல்லா பழுத்துட்டு இருந்ததுனால. இந்த பாவக்காய் செடி வந்து நம்ம வீட்ல நம்ம இருந்த விதைகள போட்டு வளர்ந்த செடி. குளிர் வந்துருச்சு. நெறைய செடிகள் காஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நெறைய பூக்களும் நெறைய இன்னமுமே பூத்துட்ருக்கு. இன்னும் நெறைய மொட்டுக்களும் வந்துட்டே இருக்கு. இந்த செடியில பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் நல்லா குட்டி குட்டி பாவக்காவோட வந்துச்சு. ஆனா என்னன்னே தெரியல. எல்லாமே பழுத்து போய் காஞ்சு காஞ்சு விழுந்துடுச்சு. சரி கீழ விழுந்த பாவக்காவ நம்ம இப்போ போய் எடுத்துட்டு வரலாம். இதுதான் முதல்ல வந்த பாவக்கா. ரொம்ப குட்டியா இருக்கு. நான் அத பறிக்காமயே இன்னும் பெருசா வரும் வரும் அப்படின்னு நெனச்சு அது பழுத்துடுச்சு. பரவால்ல. இது முதல் முயற்சி தான். முதல் முயற்சியிலேயே நமக்கு 2 பாவக்கா வந்திருக்கு. இது நான் மே மாசம் அந்த 3வது வாரத்துல அந்த விதைச்சு வச்சேன். அடுத்து 2 வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செடியெல்லாம் முளை விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சுச்சு. அடுத்த வருஷம் அடுத்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா, நல்லா இன்னுமே முன்னவே வந்து விதைகள் போட்டு வச்சிருந்தோம்னா, நமக்கு நல்ல வெயில் காலத்துல நல்லா பாவக்கா கிடைக்கும்னு நெனைக்கிறேன். அதேபோல செடியையும் நல்லா ஒரு பெரிய தொட்டியில வச்சிருந்தா இன்னுமே நமக்கு நல்ல பாவக்கா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அதிகமா மழை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் இப்படி மாத்தி மாத்தி இருந்ததுனால நெறையாவும் ஒண்ணும் காய் வரல. அடுத்த வருஷம் நம்ம மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த பாவக்காவ பறிக்கும்போதும், அத நல்லா தொட்டு பார்க்கும்போதும், அதோட வாசத்தையும் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.